முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான நிறைய சிலைகள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சிலையெல்லாம் வந்து வடிவமைச்சவரால் அப்பயும் வந்தால் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார். முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை வந்து உடைச்சது. அதுக்கு பிறகு புதுசாக இன்னொரு சிலை ஒன்று உருவாக்கினாங்க. அது நானும் இந்த டீம் சேர்ந்து செஞ்சது. ஆட்டுக்கு டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்களே இப்படிங்க பெரும்பாலும் ஸ்கூலில். இப்போ நான் இதுதான் படிப்பேன்னுட்டு டீச்சர் இருக்கோ இல்லையோ நான் இதை தான் செய்து கொண்டிருந்தேன். நம்மளோட இனத்தின் வழியை என்ன சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சிலை வந்து அதில் இருக்கும் அப்படி வச்சு. சில பேர் அழுகு நம்ம நாங்கள் அந்த அளவுக்கு செய்திருக்கோம்ன்ற ஒரு ஃபீல் வேறு இருந்தானே. இப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த மூக்குண்டு அந்த இதெல்லாம் வந்து இப்படி எடுத்துருக்காருன்னு பாருங்க வந்து. இப்போ இதெல்லாம் ஒரு மண்டையோடு மாதிரி தான் பார்ப்போம். இது வந்து சின்ன சின்ன வட்டி எடுக்கிறதுக்கு வளைவுகளை இதுன்றதுக்கு எல்லாமே சரியாக வரும் வரைக்கும் அவே ஓகே பண்ணும் வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஐயாண்ட சிலையை வந்து செய்து கொண்டிருக்கிறார். இவர்ன்றதை விட்டுட்டு நாங்கள் அந்த உள்ளுக்கு எப்படி எலும்புகள் இருக்கும், எப்படி தசைகள் இருக்கும் என்ற மாதிரி ஒரு அமைப்பை தான் எடுத்துக்கொண்டு வருவோம். கிட்டத்தட்ட ஒரு முகம் வந்த மாதிரி அப்படியே வந்துட்டு ஆடிஷனில் வந்து தலகலா மலிங்க சார் லசித் மலிங்க அவர்கிட்ட பெயிண்டிங்கை தலகலா செய்து போட்டு நிறுத்தி காட்டி என்ன சொல்கிறோம், நம்மளோட பிடியங்களுக்குள்ளேயும் இப்படி திறமைகள் இருக்குன்றது வந்து உண்மையிலே ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் கோண்டாவில் அரசடி பிள்ளையார் கோயில் அந்த தொண்டில் வந்து நிற்கிறேன். ஸோ என்னதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே நம்மளோட சேனலில், அதாவது இந்த ஆர்ஜே தமிழா சேனலில் வந்து நிறைய திறமையானவங்களை வந்து நான் வந்து அடையாளப்படுத்தியிருக்கேன். அதாவது பாட்டு படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி புது புது முயற்சி செய்கிறவங்களாக இருக்கட்டும், அப்படி உண்மையிலே வந்து தமிழர்களாக இருந்து கொண்டு வடக்குலேயோ சரி இல்லை கிழக்குலேயோ சரி இல்லாட்டி இலங்கையில் எந்த இடமா இருந்தாலும் நாங்கள் அவங்கள தேடி போய் வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளியில் கொண்டு வர்றாங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் மாதிரி. ஏனென்றால் உண்மையிலே வந்து நாங்களும் கஷ்டப்பட்டு வந்ததை நினைவில் கொண்டு கண்டிப்பாக இதை நாங்கள் செய்யணுன்றதுக்காக வந்து நிறைய நாள் கூடி செய்து கொண்டிருக்கோம். அந்த வீடியோக்களுக்கு வந்து நீங்களும் வேறு லெவலில் வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க. ஏண்டா நம்மளோட படி எங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக வந்து நீங்கள் வந்து உண்மையிலே உங்களோட ஆதரவை அள்ளி வழங்கி கொண்டு இருக்கிறீங்க. உண்மையிலே வந்து அதுக்கு நன்றி சொல்லணும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து ஒரு வேறு லெவலான டேலண்டான ஒரு ஆளை தான் வந்து சந்திக்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் நிறைய இடங்களில் போயிருப்பீங்க, நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவீங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட முள்ளிவாய்க்கால் சம்பந்தமான நிறைய என்ன சொல்கிறேன் அந்த சிலைகள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சிலையெல்லாம் வந்து வடிவமைச்சவரால், அதாவது உருவாக்கின ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறார். ஸோ அவரை தான் சந்திக்க வந்திருக்கேன். அவர் உண்மையிலே அவர கேம்பஸ் படிப்புலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்து எக்கச்சக்கமான சிலைகள் வந்து கையால் வந்து வடிவமைச்சு கொண்டிருக்கார். இப்போ உங்களுக்கு தெரியும், டெக்னாலஜி வளர்ந்த காலங்களில் வந்து அந்த சிலைகள் வந்து உருவாக்குறதுக்கு வந்து நிறைய கருவிகள் வந்து வந்துட்டு, ஆனால் வந்தாலும் தான் வந்து அவர் கற்றுக்கொண்டதை வச்சுக்கொண்டு என்ன சொல்கிறேன், நம்ம இப்போ கோயிலில் வந்து ஒரு சிற்பம் அடித்தாலோ இல்லை ஏதாவது ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறோம் நோமலாக வந்து ஒரு சிற்பங்கள் செய்தாலும் நம்ம போய் இந்த ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருப்போம். இந்தியாவிலேருந்துலாம் வந்து வெளியூரிலெல்லாம் வந்து கலைஞர்களை கொண்டு வந்து இங்கே வந்து அந்த வேலைகள் செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இங்கேருந்து, அதாவது பெரிய வயசும் இல்லை அவருக்கு வந்து, இப்போ தான் சின்ன வயசு நான் அவருடைய கதைக்கிறேன், நீங்கள் அதை பாருங்கள். ஸோ அப்படி ஒரு வயசில் இருந்து கொண்டு வேறு லெவலான நிறைய ப்ராஜெக்டுகளாக இருக்கட்டும், நிறைய அந்த சிலைகளாக இருக்கட்டும் வந்து செய்து கொடுத்துருக்கார். அது என்னென்னன்றதை வந்து அப்படியே வீடியோவில் கண்டினியூவாக சொல்கிறேன். உண்மையிலே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதை தாண்டி நீங்கள், அதாவது வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள், உங்களுக்கு தேவைப்படும் நினைப்பேன் அம்மா இறந்ததுக்கு அப்புறமாவோ இல்லை அம்மா உயிரோடு இருக்கக்குள்ளே வந்து கோயில் கட்டுற சம்மந்தமாகலாம் வீடியோ போட்டிருக்கும். ஸோ அப்படியானாக்கள் நீங்கள் உங்களுக்கு சிலைகள் தேவைப்பட்டால் வந்து இந்த இவரை, அதாவது நம்மளோட படியினை தொடர்பு கொண்டு வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் என்றதை வந்து இந்த வீடியோவில் முதல்ல சொல்லிக்கொள்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் சொன்ன இந்த அந்த அரசடி பிள்ளையார் கோவில் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வச்சு சொல்கிறாங்க. இது ஆலமரம் நினைக்கிறேன், இது ஆலமரம். ஓகே, இப்பயும் வந்தால் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். எப்படி வேலை நடக்க பார்த்து காட்டுறேன். தீவிரமாக வேலை நடந்து கொண்டு இருக்கு போல. எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். முதல்ல கை தரலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்படி தள்ளி சரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு ஐயாண்ட சிலையை வந்து செய்து கொண்டிருக்கிறார் பிரதர் வந்து. ஸோ உண்மையாக வந்து இவரை தான் நாங்கள் சந்திக்க வந்து நாங்கள் இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய அந்த இதுகள் வந்து அப்படியே கிடக்கு. நிறைய அடுத்தடுத்த முயற்சி எல்லாம் வந்து செய்ய போகிறோன்னு சொல்லி சொன்னோம். எல்லாத்தையும் வந்து செய்யலாம். இப்போ இது வந்து எவ்வளோ வேலை முடிஞ்சிருக்கு, இப்போ எவ்வளோ வேலை திட்டம் முடிஞ்சிருக்கு? 60% முடிஞ்சிருக்கு. இப்போ தான் 60% முடிஞ்சிருக்கு. ஓகே, இப்போ எத்தனை நாளாக செய்து கொண்டு இருக்கிறீங்க? இது 10 நாளாக செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. முதல்ல வந்து உங்களோட பேர் இருக்கு சொல்லுங்கள். வந்து
ரெண்டு பேர் மாணிக்கம் காந்தருவன். காந்தர்வனா? என் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேர் வந்து காந்தர்வன். உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 31 வயசு. 31 வயசு. சரி, இப்போ எவ்வளோ காலமாக வந்து இந்த இப்படியான சிலைகள் வந்து செய்து கொண்டு இருக்கிறீங்க? யூனிவர்சிட்டி முடிச்சு வந்த பிறகு இது தொழிலாக செய்ய வலிக்கிட்டேன். அது முதல் செய்வேன்னு தெரியுமா, நான் தொழிலாக போகல. முதலாக வந்து அதை நீங்கள் இப்போ இப்படி தான் இப்போ எல்லாருக்கும் வர விதங்களில் வந்து ஆர்வங்கள் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு தெரிய வந்துருந்தேன், இப்போ நான் வந்து எனக்கு சிலை செய்கிறதுல விருப்பம் அப்படின்னு. இப்போ உங்களோட அப்பா அப்படியோ இல்லை வேறு யாரும் செய்கிறதுலேருந்து வந்து நீங்களோ இல்லாட்டி அப்படியாது? சகோதரங்கள் எல்லாரும் செய்வேன். அப்பா அம்மா இந்த மாதிரி தெரியல, நான் வைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செஞ்சு நான் பார்க்க இல்லை. நான் சகோதரங்கள் எல்லாருமே நல்லா செய்வேன். இந்த துறைக்குள்ளே வந்தது நான் தான். இந்த துறைக்குள்ளே நீங்கள் தான் வந்தீங்க. பர்ஃபெக்டாக. ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் உங்களோட அனுபவத்தில், அதாவது உங்கள்ட்ட கையால் வந்து எத்தனை சிலைகள் வந்து செய்து கொடுத்துருப்பீங்க? இப்படி சிலைகள் ஒரு 15 கிட்ட செய்து கொடுத்துருப்பேன். 15 கொடுத்துருப்பீங்களா? இந்த உருவ சிலைகள், மற்றது பெரிய அளவான சிலைகள், ஒவ்வொரு தேவைக்கேற்ற மாதிரி. இப்போ இதுதான் செய்வேன்ன்றது இல்லை, என்ன மாதிரி கேட்டாலும் செய்து கொடுப்பேன். ஒரு கார்டனுக்கு தேவையான டிசைனுகள், இப்போ தண்ணி ஊற்றுற மாதிரி, இப்போ வாட்டர் ஃபங்க்ஷன் அப்படி இன்டோர் அவுட்டோருக்கு தேவையான மாதிரி அப்படி நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ மற்றது சுவர்களில் இப்போ செய்யணும் ட்ரெண்டிங்காக, இப்போ குதிரை செய்தால் நல்லா பண்ணுற மாதிரி, அது மாதிரி வேறு இப்போ மயில், குதிரை, மற்றது இப்போ ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு நிறைய செய்யணும். எல்லாம் குழம்புல எல்லாம் போய் செய்துட்டு வந்துருக்கு. அதாவது ஜிப்சத்தில் செய்கிற அப்படியா? இது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. இப்போ சில பேர் இதில் செய்யணும், என்ன புட்டி இருக்குல்ல அதில் செய்யணும், மற்றது சீமெண்டில் செய்யணும், டைட்டானியம் சீமெண்டில் செய்யணும், ஒயிட் சீமெண்டில் செய்யணும். எதுலேயும் செய்வீங்க நீங்கள்? இதுலேயும் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து முதலாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்போ இங்கே வந்து நிறைய கோயில்களாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் வந்து இந்த சிலைகள் செய்கிறேன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியாவிலிருந்து தான் பெரும்பாலான அந்த கலைஞர்கள் வருவாங்க. வந்து உண்மையிலே நம்மளோட படியங்களுக்கான என்ன சொல்கிறோம், நம்மளோட படியங்களுக்குள்ளேயும் இப்படி திறமைகள் இருக்குன்றது வந்து உண்மையிலே ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ காலமாக வந்து செய்து கொண்டிருக்கிறதுல வந்து உங்களுக்கு அங்கீகாரம் சரியாக வந்து கிடைச்சதா? இப்போ நீங்கள் வந்து எப்படி போய் கொண்டிருக்க உங்கள்கிட்ட சரி இது செய்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோதான். நான் இப்போ ப்ராப்பராக நீங்கள் வந்து இப்போ கேம்பஸ் முடிச்சேன்னா எத்தனை வயசில் கேம்பஸ் முடிச்சு வெளியில் வந்தீங்க? கேம்பஸ் நான் கம்ப்ளீட் பண்ணேன் இல்லை. இப்போ இந்த பிரச்சனைகளோட கொரோனா இது எல்லாம் பிரச்சனைகளோட 2020க்கு பிறகு 2020க்கு பிறகு தான் வெளியில் வந்தீங்க. அப்போ முதலாக வந்து நீங்கள் செய்த சிலை இது? அதாவது ஒரு சின்ன குருவி இந்த சிலை ஒன்று தான் செய்தேன் நான். அது கேம்பஸ் போகிறதுக்கு முதல்ல செய்தது. செஞ்சீங்க? மரத்தில் செஞ்சேன் நான். இப்போ சின்ன வயசுல எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அந்த களியை வச்சு கொண்டு ஏதாவது உருவஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம வந்து ஆர்வத்தில் வந்து செய்வோம் நாங்கள் வீட்டையெல்லாம் வந்து. அப்போ அப்படி தான் வந்து உங்கள்ட்ட ஆர்வம் வந்து அது சில செய்தான்றது. மற்றது ஆக்கம்ன்ற ஒரு பாடம் இருக்குது தானே எங்கள் சிலபஸில். ஆமாம். அதுக்கெல்லாம் ஹேஸ் மார்க்ஸ் அப்படி அந்த ஏதாவது ஒன்று செய்திருவேன், என்னத்தையாவது வச்சு இப்படியாவது. அதில் எனக்கு நான் செய்வேன்ன்றது தெரிஞ்சுது. மற்றது ஆட்பாடம் தான் சின்னல. இந்த இப்போ மியூசிக் இப்போ ஆட்டுக்கு டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்களே இப்படிங்க பெரும்பாலும் ஸ்கூலில். இப்போ நான் இதுதான் படிப்பேன்னுட்டு டீச்சர் இருக்கோ இல்லையோ நான் இதை தான் செய்து கொண்டு இருந்தேன். அப்போ இன்னும் ரிசல்ட்ஸ் அதில் எடுத்துனீங்க? எனக்கு ஹையஸ்ட் வரும். அது வேறு ஆக்களும் இல்லை தானே. அதோட இப்போ என்ன சொல்கிறது, இப்போ வேறு யார் அதுக்குன்னு ப்ராப்பராக ஒரு டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பாடத்தை படிப்பிக்கிறவங்க இதுக்கு கொண்டு வந்து விடுவாங்களா அப்படி. அதை தாண்டி நீங்கள் படிச்சிருந்தீங்களா அதுக்குள்ளே? ஸோ முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளோட சேனலில் வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து வாழை வச்சு கொண்டு அந்த மியூசிக் வாசிக்கிறது, அவன் வந்து அவர் அந்த கப்பை கிளாஸுகளை வச்சு கொண்டு மியூசிக் வாசிக்கிறேன்னு சொல்லி ஒரு தம்பியை நான் பருத்தித்துறையில் இருக்கிற ஒரு தம்பி ஒரு ஆள் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அவர் வந்து இலங்கையில் நடத்தப்படுற ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்து போயிருந்தார். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து தம்பின்னு சொல்லி இருந்தவர் என்னோட சேர்ந்து இப்படி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இன்னும் நிறைய பேர்லாம் வந்தவங்கன்னு சொல்லி. அப்போ பிரதர், அதாவது நம்மளோட அண்ணாவும் வந்து போயிருக்கார் இந்த சிலை சம்பந்தமாக வந்து அந்த இதை வந்து செய்கிறதுக்கு என்ன. ஸோ அப்போ அங்கே போய் நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த ப்ரோக்ராமில்? நான் ஆடிஷனில் வந்து தலகலா மலிங்க சார், லசித் மலிங்க, அவர்கிட்ட பெயிண்டிங்கை தலகலா செய்து போட்டு நிறுத்தி காட்டி அது நல்ல வரவேற்பு பெற்று நான் இது என்ன டிரெக்டாகவே குவார்ட்டர் ஃபைனலுக்கு செலக்ட் ஆனேன். எப்படி வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் போகணும்னு சொல்லி விருப்பம் வந்து? எனக்கு மேலே அந்த ப்ரோக்ராம் பற்றி தெரியாது, முதல் விஷயம் தெரியாது. பிறகு தான் கேள்விப்பட்டு இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து எடுத்து
இங்கே வந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணாது. அப்போ அது அங்கே போன இடத்துல செலக்ட் ஆனேன். இங்கே முதலாவதாக சிவபெருமான் தலைகளை ஸ்கிரி காட்டினான். சிவபெருமான் அப்படி கீர் நாட்டுகள் ஏதாவது இருக்கா இல்லாட்டி ஃபோட்டோ தான் இருக்கா? ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபோட்டோ இருக்கா? அப்போ இவர் செய்த அந்த இதுகள அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து நான் அட் பண்ணோம். நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பாருங்க. அப்போ தான் உண்மையிலே வந்து ஒரு டேலண்ட் வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லி விளங்கும். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்ல நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்துக்கு முன்னாடி வந்து அதாவது தமிழர்கள் வாழக்கூடிய எல்லா இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய ஒரு வண்டி ஒன்று இருக்குன்னு. ஸோ அந்த வண்டியில் வந்து ஊர்வலமாக வந்து எல்லா இடம் வந்து கொண்டு வருவாங்க. நம்மளோட இனத்தின் வழியை சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சிலை வந்து அதில் இருக்கும். அப்படி வச்சு கையை இது செஞ்ச மாதிரி அந்த சிலையோட ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறேன். அந்த சிலையை வந்து வடிவமைச்சது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணாட டீம் என்ன நீங்கள் தான் செய்தீங்களே. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஃப்னா கேம்பஸுக்குள்ளே வந்து இருந்த அதை நான் சொல்கிறதோட நீங்களே சொல்லுங்கள் அதை என்னென்னு சொல்லி. கேம்பஸில் இருந்த நினைவு சிலை முள்ளிவாய்க்கால் நினைவு தூவியை வந்து உடைச்சது. அதுக்கு பிறகு புதுசாக இன்னொரு சிலை ஒன்று உருவாக்கினாங்க. அது நானும் இந்த டீம் தான் செஞ்சது. அந்த சிலையும் செய்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா தான். உண்மையிலே நான் கூட அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் டைமில் வந்து அந்த சிலைகள் அது அந்த வண்டி வரைக்குள்ள வந்து பாப்பன் வந்து அதில் அந்த சிலையை வடிவமைப்பை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு கதை சொல்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிலையை வடிவமைச்ச ஒரு ஆளை சந்திக்க வந்தன்றதில் வந்து உண்மையிலே எனக்கு கேட்ட உடனே ஓகே இதை வீடியோ செஞ்சு ஆகணுன்றதுக்காக வந்து நான் வந்துட்டேன் உண்மையிலே வந்து. ஸோ அந்த சிலை செய்த அனுபவத்தை சொல்கிறீங்களா? வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது உண்மையிலே வந்து? அது குறுகிய காலம்தான் எங்களுக்கு கிடைச்சது. இப்போ 4 பேருக்கிட்ட சேர்ந்து தான் செய்த நாங்கள் செஞ்சு அது நினச்ச மாதிரி எடுத்து முடிச்சிட்டீங்க. இப்போ எத்தனை நாள் முடிச்சது சும்மா அது செய்கிறதுக்கு? சாதாரணமாக 15 நாளுக்கிட்ட அவ்வளோதான் எங்களுக்கு கிடைச்ச டைமு. அதுக்குள்ளே எவ்வளோ செய்யலுமோ அந்த பெஸ்ட்டை கொடுத்துட்டீங்க. அந்த உண்மையிலே இப்போ வரைக்கும் அந்த இதான் பாவிக்கிறாங்க. இப்போ எத்தனை வருஷமா அந்த சிலையை செய்கிறாங்க? நினைக்கிறேன் 4 வருஷம் 4 வருஷம் இருக்குமே. இப்போ அதில் ஒரு காலம் போக அதில் பெயிண்டிங்கை வந்து நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்களா? எப்படி அது ஃபேட் பெயிண்டிங்கில் பிரச்சனை இருந்தால் என்ன கூப்பிடணும் செய்து கொடுக்குறது. ஒரு கப்பை செய்து கொடுத்தேன். செய்து கொடுப்பீங்களா? இந்த முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சிலை செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ இதை பார்க்கக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு முகம் வந்த மாதிரி அப்படியே வந்துட்டு இப்போ இதில் இருக்கிற என்ன இந்த இருக்கிற தெரியுது இல்லை ஒரு கையில் எடுத்து காட்டுங்க. இந்த பாருங்க அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இவரோட சிலை தான் இப்போ செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 60% தான் இப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம். இப்போ ஒரு சிலை செய்ய ஆரம்பிக்கல வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை எப்படி கொண்டு முடிப்பீங்க கடைசியாக ஃபைனல் அதாவது சொல்லுங்கள். இப்படியான சிலைகள் செய்யல எங்களுக்கு இப்போ அந்த இவர்ன்றதை விட்டுட்டு நாங்கள் அந்த உள்ளுக்கு எப்படி எலும்புகள் இருக்கும், எப்படி தசைகள் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு அமைப்பை தான் எடுத்துக்கொண்டு வருவோம். அப்படி உள்ள வந்து ஃபுல்லாக அப்படி செய்வீங்களா? அது வந்து ஃபுல்லாக செய்கிற இல்லை, அதாவது இங்கே இருக்குமன்ற ஒரு கெஸிங் இருக்குன்னு நினைப்பேன். இப்போ இந்த இதில் வந்து இந்த காதுக்கு பின்னுக்கு ஒரு நரம்பு வருது என்ற மாதிரி இந்த அப்போ அது எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு அந்த தசைகள் இருக்கிறபடியாக தெரியாது. இப்போ அப்படியான விஷயங்களை எடுக்க ஒரு அமைப்பு வந்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு மண்டையோடு மாதிரி தான் பார்ப்போம். இப்போ அது மண்டையோடு இப்படி இருக்குண்டா இங்கே வந்து இப்படி வரும். அந்த கண்ணுக்கு ரவுண்ட் இருக்கும். அந்த அமைப்புகளை எடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு இந்த உருவத்தை மேலே செய்ய வலிக்கணும். இப்போ வேண்ட இப்போ மெல்லிசா அரிக்கணுமா கொண்டா அரிக்கணுமான்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஏன்னா அப்போ ஒரு சிலையை செய்ய ஆரம்பிச்சு அது முடியக்குள்ளே வந்து அதை பார்க்கக்குள்ளே ஓகே பர்ஃபெக்டாக வந்துட்டுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? நல்ல சந்தோஷமாக இருக்கும். இப்போ வேகமாக செய்துட்டா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். மற்றது இப்போ அவன் சொந்தக்காரராக கூப்பிட்டு சரியாக வந்துட்டார நான் கேட்டுக்கொண்டிருப்போம். வேண்டாம் எங்களுக்கு அவங்கள தெரியாது. ஃபோட்டோ ஒரு எப்படியுமே ஒரு பழைய ஃபோட்டோ தான் இப்போ செய்கிறாக்கள் நினைவாக தான் செய்ய போயிடும். பழைய ஃபோட்டோவாக தான் இருக்கும். அதை வச்சு செய்யன்றது அது எங்களுக்கு சரியான இதை கொடுக்கல மட்டும் தெரியாது. அந்த ஃபோட்டோ பிரச்சனையால் இப்போ எங்களுக்கு எல்லா பக்கத்தில் இருந்தும் உங்களுக்கு ஃபோட்டோ கிடச்சிதுண்டா ஈஸியாக இருக்கும். இப்போ நாங்கள் முன்னுக்கு இருக்கிற ஃபோட்டோ முகம் மட்டும்தான் எங்களுக்கு தரின மண்டைக்குள்ள சைட்லுக்கு எப்படி இருக்கும், அந்த காது எப்படி இருக்கும் என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. இப்போ அவைய கூப்பிட்டு தான் என்ன செய்தா சரியான்னு சொல்லி கேட்டு கன்ஃபார்ம் பண்ண செஞ்சு முடிப்பீங்க. அப்படி எல்லாமே சரியாக வரும் வரைக்கும் அவை ஓகே பண்ணும் வரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். ஓகே. இப்போ இது வந்து சில வடிவமைக்கிறதுக்கு இப்போ வந்து அந்த என்ன சொல்கிறேன் முதலாவது அந்த என்ன சொல்கிறேன் களியில் செய்ததான் எனக்கு தெரியும். இது வந்து என்ன பயன்படுத்துறீங்க? இது வந்து இது களிமண் தான். அதில் இப்போ எங்கே எடுப்பீங்களே வந்து இது நீர்குழம்புல இருந்து கொண்டு வர உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கிறீங்களா? ஓகே. இப்போ முதலாவது தொடங்கிறேன்னு சொன்னால் இப்போ இங்கே இருந்தாலும் ஆரம்பிப்பீங்களா? அப்படியா? இங்கே இருந்து ஆரம்பிங்க. நடுவில் ஒரு கம்பி ஒன்று இருக்கும். அது இந்த பேலன்ஸில் வச்சு உங்களுக்கு
இது சுற்றி போட்டு கயிறு சுற்றி போட்டு அதுக்கு மேலே தான் இந்த கிளையை அப்ளை பண்ணி கொடுவோம். அப்படின்னு சொல்லி செய்வீங்களே. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் பாருங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆள் இப்படி இந்த ஷர்ட் போட்டு இப்படி வர மாதிரி உண்மையாக வந்து இறந்து போன ஒரு ஆளையோ இல்லை யாரையோ ஒரு ஆளை ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு மேலே வேறு லெவலில் ஒரு சிலையை உருவாக்கி கொண்டு வரேன்னு சொல்லி நான் போன தடவைலாம் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இறந்து போன ஒரு அம்மா ஒரு ஆளை வந்து அவருக்கு அந்த சிலையை செய்துட்டு அதை வச்சு கடவுளாக வந்து கும்பிட்ற ஒரு அண்ணா வர. ஸோ அப்போ அவரெல்லாம் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அம்மா இறந்ததுக்கு அப்புறமா வந்து எனக்கு அந்த சிலையை பார்க்கக்குள்ள அம்மா எனக்கு உயிரோடு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இப்போ யாராச்சும் ஒரு ஆள் வந்தாலோ இல்லை என்ன இருந்தாலும் அம்மா கிட்ட வச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதை நீங்கள் வடிவமைச்சு கொடுக்குற அன்னைக்குள்ள வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும். வந்து இப்போ இந்த சிலை செய்றீங்க, இவர் வந்து உயிரோடு இருக்கிறாரா? இந்த இல்லை இவர் இல்லை. அவ என்னதுக்காக வந்து சிலை கேட்டுவாங்க ஞாபகார்த்தமாக கேட்டு. அப்போ இப்படியான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வடிவமைச்சு கொடுக்குறீங்க. அப்போ உண்மையிலே உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். அப்படியே அப்போ அதே இப்போ சில பேர் அழுகு நம்ம அப்போ அப்போ என்னென்னு சொல்கிறது, அப்போ நாங்கள் அந்த அளவுக்கு செய்திருக்கோம்ன்ற ஒரு ஃபீல் வேறு இருந்தானே. இப்போ அந்த சிலையை பார்த்தோன்னு அழுவாங்களா? அப்படியே நம்ம அப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது இப்போ சிலையை இறந்து போனவங்களோட சிலையை தான் பெரும்பாலானவர்கள் செய்வாங்க. ஏன்னா அவங்க ஞாபகமாக வந்து இருக்கணுன்றதுக்காக வந்து. ஸோ அப்போ கண்டிப்பாக அப்படி சிலை செய்யக்குள்ள வந்து அந்த சிலையை பார்த்தோன்னா உங்களுக்கு அழுக வந்துடுமா? அப்போ உங்களோட கண்ணுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் அழுது இருக்காங்களா? அப்படியே அப்போ உண்மையிலேருந்து நம்ம சரியாக வடிவம் வச்சுட்டு செஞ்சுட்டோம்ன்ற மாதிரி ஒரு திருப்தி கொண்டு வரும் வேறு. சரி, ஓகே. அப்போ இதுவரைக்கும் நீங்கள் வந்து என்னென்ன வேலை செய்திருக்கிறீங்களன்றது சொல்கிறீங்களா? வரைக்கும் இப்படியான சிலைகள் உண்டு. ஓகே. மற்றது இந்த தோட்டங்கள் கார்டன் அதுகளுக்கான டிசைனுகள் செய்திருக்கேன். மற்றது சுவர்களுக்கான ஹோட்டல் சுவர்களுக்கான வேலைகள், மியூரல் ஆர்ட்னு சொல்லி இந்த புடைப்பு சிற்பம் அப்படியான வேலைகள் செய்திருக்கேன். மற்றது இந்த நினைவு சின்னங்கள் இருக்குது தானே, இப்போ சாம்பியன் கப் அதை மாதிரி இப்போ கஸ்டமைஸ் பண்ணி இப்போ எங்களுக்கு இப்படி இப்போ ஐபிஎல் கண்டா அப்படி இருக்கும், ஒன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தானே, வேர்ல்ட் கப்புக்கு ஒரு மாதிரி. அது மாதிரி என்ன விரும்பி கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுப்போம் கஸ்டமைஸ். இப்போ அவை கேட்குறத நாங்கள் செய்து கொடுக்குறது. அப்போ இலங்கையில் வந்து எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அதை போய் செஞ்சு கொடுப்பீங்களா? அப்படியே அதுக்கான இப்போ சிலது தங்கி இருக்கிறதுக்கான ஒவ்வொரு இது இருக்குது தானே. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அங்கே போய் அங்கே நின்று ஸ்டே பண்ணி சரியான விஷயங்கள் கிடைக்க நாங்கள் போய் செய்ய கொடுக்க மாதிரி இருக்கு. சரி, ஓகே. இப்போ என்னண்டா நான் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்திலே வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். வெளிநாட்டிலேருந்து கலைஞர்களை கொண்டு வந்து இந்த சிற்பங்கள் கோயிலில் வடிக்கிறத தான் நான் பார்த்துருக்கேன். அவங்களோடையும் கதைச்சிருக்கேன் நேரடியெல்லாம் போய் வந்து. அப்போ இலங்கையிலேருந்து ஒன்று ஃபேமஸாக செய்கிற ஒரு ஆளான்னு சொல்லுவீங்க, தெரியுமா உங்களுக்கு வந்து? அப்படி இருக்கா? இல்லை இப்போ நீங்கள் தான் உருவாக்கி கொண்டு வரீங்களா? இப்போ வந்துட்டேன். இப்போ நான் இல்லை, நிறைய பேர் செய்ய தொடங்கிட்டேன். எல்லோரும் நல்லா வரணும், நல்லா செய்யணும், சரியான அவுட்புட்டாக கொடுக்கணும். செய்கிறாக்கள் இப்போ ஏனோதானு செய்யாமல் நல்ல ஒரு அவுட்புட்டாக கொடுக்கணுன்றது என்ற விருப்பம். இப்போ உங்கள்கிட்ட யாராச்சும் இப்படி செய்கிறத பார்த்துட்டு வந்து அண்ணா எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க? நீங்கள் பழகி கொடுத்துருக்கீங்களா? இப்போ பழக்கிறது இடையில போயிடுவீங்கன்னா ஒவ்வொருத்தர் இப்போ விருப்பம் ஒன்று இருக்கும், சில பேருக்கு அப்படியே தொடர்ச்சியாக செய்யணும்ன்ற விருப்பம் இருக்காது. பொறுமை நிறைய இருக்கணும். சரியான பொறுமை வேணும். நீங்கள் இப்போ ஒரு நாள், அதாவது உங்களோட காலையில் எழுப்புறீங்களா, நீங்கள் எப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்களா அதை சொல்லுங்கள். அது எப்படி, அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் நான் இத்தனை மணி தான் வேலை செய்வேன், இத்தனை மணி தான் தொடங்கி இத்தனை மணி தான் வேலை முடிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கா? வெள்ளனா அல்லது பின்னேரம் தான் கூட சூஸ் பண்ணுவோம். இரவு எல்லாத்தையும் கூட பேசல இரவு 12 மணி 2 மணிக்கெல்லாம் செய்து கொண்டிருப்பேன். அப்போ அதான் அந்த ஒரு சவுண்ட் ஒன்றுமே இருக்காது தானே, அந்த டைமில் செய்கிறதுக்கு ஒரு விருப்பம் கொண்டு வரும். விருப்பம் நல்லா செய்யலாம்ன்ற ஒரு ஃபீல் உண்டு. இப்போ சத்தங்கள் இது குழப்பங்களோட செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், பிழைச்சிடுமே ஒன்று. இப்போ இப்படி நீங்கள் செய்துட்டு போய்க்குள்ள முகமோ இல்லை ஏதாவது ஒன்று சரியாக வரலைன்னா ஃபுல் சிலையும் திருப்ப செஞ்சு செய்யணுமா, இல்லாட்டி எப்படி அதை மட்டும் அதிலேயே மாற்றங்களை செய்யலாம், கரெக்ட் பண்ணலாம் வேணும். சரி, இப்போ நீங்கள் இதில் பார்த்து அந்த நிறைய இதுகள் வச்சுருக்கீங்க, என்ன கருவிகள் வந்து என்ன இந்த வடிவமைக்கிறது, இது ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்கிறீங்களா? ஒவ்வொரு தேவைக்கு பாவிக்கிற மாதிரி தான். இப்போ இது வந்து சின்ன சின்ன வட்டி எடுக்கிறதுக்கு, வளைவுகளை இதுன்றதுக்கு. இப்போ இதை பெரிய அளவில் சுரண்டி எடுக்கணுமெண்டா இதால் கிளையே தானே வட்டி எடுக்கிறதுக்கு இதான. அது மாதிரி சின்ன சின்ன இந்த கூறுகள், இந்த கண் வளைவுகளை செய்கிறதுக்காக இப்படி டூல்ஸ் இதை விட நிறைய இருக்குது. நாங்கள் இவ்வளோத்தை வச்சுக்கொண்டு இப்போதைக்கு சமாளிக்கிறோம். உங்கள்கிட்ட குருவண்டா அப்போ உங்களுக்கு இந்த சொல்லி தந்த நேரத்தில் வந்து வளர்க்கணுண்டா அப்படி இருக்கா? இல்லாட்டி இப்படின்னு கேம்பஸுக்கு போய் ஒரு பேசிக் கிடைச்சது. மற்றது வெளியில் ராயன் சார் ஒரு சாரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவர் நிறைய விஷயங்களை சொல்லி தந்துருக்கிறார். அப்படி எடுக்கணுமெண்டு
அப்போ இப்போ நீங்கள் ஃபுல்லாக பிஸியாக இப்போ வந்து எனி டைம் வேலை வந்து கொண்டு இருக்கு வேலை தான். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து இப்படி இதில் ஆர்வம் இருக்குன்னு நீங்கள் இப்படி செய்து கொண்டு வரைக்கும் வந்து உங்களோட வீட்டால் இப்படி சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு? சப்போர்ட் இப்போ இது புது விஷயம் தானே, சரி வருமா என்ன அப்படி ஒரு குழப்பம் இருந்தால் தான் இப்போ ஓகே. அப்போ வந்து லாஸ்ட்டில் வந்து ஓகே இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இதுக்கப்புறமா சரி இதே செய்ய விட விட்டுட்டாங்க அப்படியே. இது ஒரு காட்டடைஞ்சு இந்த மூக்குன்றது இன்னும் ஃபுல்லாக வந்து முடியலை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த மூக்குண்ட அந்த இதெல்லாம் வந்து இப்படி எடுத்துருக்காருன்னு பாருங்க வந்து. ஆனால் இது ஃபுல்லாகவே முடியலை என்ன இன்னும் வந்து. அப்போ ஒரு சிலைக்கு வந்து சொல்லுவாங்களே இந்த என்னென்னா அந்த கண் சரியாக வந்த ஒரு அதாவது லாஸ்ட்டில் தான் கண் வைப்போம்னு சொல்லி அப்படியே ஒவ்வொருத்தர அது கடவுள் சிலையில் செய்யக்கலாம் அப்படி ஒரு முறையை இதுன்றது இந்த கண் திறக்கணும்னு சொல்லி ஒரு அப்படி அது இதில் நாங்கள் அப்படி இல்லை, கண் எல்லாம் முடியாது செய்தால் தான் எங்களுக்கு அந்த கேரக்டர் தெரியும். கண்ணனை சில கண்ணை வச்சே இப்போ ஒரு ஆளை கண்டுபிடிக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் கண்ணை கட்டாயம் செய்வோம். அதுக்காக நீங்கள் இதில் செய்யுங்க. சரி ஓகே. முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும் என்னென்னா இப்போ வந்து உண்மையிலே இந்த சிலைகள் செய்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய கருவிகள் வந்துட்டு ஈஸியாக வந்து கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டோன்னே ஒரு கிளிக்கில் வந்து செய்தி கொடுக்குது வந்து. அப்போ தான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டம் பழகிருப்பீங்க. அப்போ இப்போ வந்து இந்த கருவிகள் நிறைய வரைக்குள்ள வந்து எப்படி இருக்குது உங்களுக்கு? ரெண்டு கோணத்தில் பார்க்கலாம். ஒன்று எங்களோட தொழிலை பாதிக்குதுன்னு பார்க்கலாம், மற்றது புதுசாக நாங்களும் அப்டேட் ஆனால் வேலை இலகுவாக்கலாம். இப்போ சிலைகள் செய்கிறதுக்கான தேவைகள் நிறைய இருக்குது தானே, அப்போ அதை நாங்களும் உள்வாங்கல இன்னும் நன்மை இருக்குன்ட்டும் பார்க்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அதுக்குள்ளே உள்வாங்க டெக்னாலஜிக்குள்ளே உள்வாங்கிறது கஷ்டம். நாங்கள்லாம் அதுக்குள்ளே உள்ள போயிடலாம். இப்போ பழைய பாரம்பரியமாக செய்து கொண்டு வராக்களுக்கு அதுக்கு போகிறது கஷ்டமாக இருக்கும். அது ரெண்டு விதமாகவும் பார்க்க வேண்டியிருக்காது. ஆனால் இனி வர காலங்களில் வந்து எல்லாம் ரோபோட்டிக் தான் பேர் நம்மளோட கலைஞர்களுக்கான வேலைகள்லேருந்து இல்லாமல் போயிடும். என்ன இருந்தாலும் நம்ம செய்கிறதெல்லாம் ஒரு திருப்தியாக வந்துருக்கு. முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமி படம் எல்லாம் வந்து ஆக்களை தான் வரைஞ்சி கொடுப்பாங்க. அது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டை இப்பயும் வந்து இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ப்ரேம் பண்ணி அடிச்சுட்டு கொடுக்குறாங்க வந்து. அப்போ உண்மையாக தான் காலகாலத்துக்கெல்லாம் வந்து இல்லை. அப்போ இப்போ இது சம்மந்தமான கலைஞர்கள் உருவாகி கொண்டு வராங்களா இல்லாட்டி வந்து இப்போ உருவாகி கொண்டு வராங்க? அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் நல்லவன் தான் சொல்கிறீங்க உங்கள்கிட்ட பார்வையில். எந்த பார்வையில் நல்லவன் தான் சொல்கிறேன். ஆனால் அதை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் ரெண்டு பக்கம் பார்க்க தான் வேணும் ஒன்றும் செய்ய. சரி இப்போ உங்கள்கிட்ட யாராச்சும் ஒரு ஆள் வந்து தம்பி எனக்கு வந்து இப்படி சில செய்யணும்னு சொல்லி வெளிநாட்டில் இருந்து கொண்டோ இல்லை இங்கே இருந்து கொண்டு கேட்டால் வந்து நீங்கள் செய்து டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லாட்டி செய்து கொடுங்க? டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி சேஃபாக டெலிவரி பண்ணியிருக்கீங்களா? அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறீங்களா இப்போ வரைக்கும் ஏதாச்சும்? அது சிலைகள் அனுப்பல, நான் அது பெயிண்டிங்கள் அனுப்பியிருக்கேன். பெயிண்டிங்கள் அனுப்பியிருக்கேன். ஓகே. அது வரைஞ்சி அனுப்பியிருக்கிறீங்களா? அப்படியே ஓகே. அப்போ இந்த பிளட் ஆர்ட்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் செய்கிறீங்களா? செய்யலாமல் நான் இதுகளில் நிற்கிறபடியா அதுக்குள்ள. அதாவது இப்போ இந்த சிலை செய்கிற மட்டும் தான் ஒரு இது இல்லை. இவர் வந்து எடுத்தது வந்து சித்திரப்பாடம் என்ன சித்திரத்தில் என்ன போனீங்க வந்து. ஸோ அப்போ அந்த முதலாவது வந்து அந்த நிகழ்ச்சியில் இது செய்ததும் வந்து தலகுனா வச்சு இலங்கை கிரிக்கெட் வீரர் உங்களுக்கு தெரியும் பழைய, அதாவது மலிங்கி இந்த இதை வந்து தலகுனா வரைஞ்சி அதுக்கப்புறமா வந்து அதை நிமித்தி காட்டுற நேரம் வந்து அவரோட ஃபோட்டோ வந்து அப்படி தான் வந்து அதில் செலக்ட் ஆகி போனவராம். ஸோ அப்போ அந்த திறமையும் கூட இருக்குது. சரி இப்போ உங்களோட காண்டாக்ட் பண்ணணுமெண்டா ஒரு நம்பரை கொடுத்துருங்க, எப்படி காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லி சொன்னேன். 077 11 41 307. ஓகே. இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு கழிச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தேவையான சிலைகளோ இல்லை ஏதோ வந்து செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னா நாங்கள் வந்து சந்திக்கைகளை வந்து நிறைய ஆர்டர்கள் வந்து செய்து கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னவர். அதை தாண்டி அவருக்கு இன்னும் நிறைய பிளான்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னார். இப்போதைக்கு நம்ம இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு பிறகு செய்வோமோன்னு சொல்லி கேட்டவர். என்ன வீடியோ வந்து ஏன்னா நான் வேறு பிளானில் போகிறேன்னு அந்த பிளான் எல்லாம் வந்து அப்டேட் ஆகின பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குமன்ற மாதிரி சொன்னார். என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இப்போ இங்கே வர்றாக்களுக்கு சூஸ் பண்ணி அவங்க எடுக்கக்கூடிய மாதிரி இப்போ ஒரு கலைப்பொருள்ன்றது தானே மெயினாக இங்கே செய்ய போகிறேன். ஆமாம். இப்போ அவங்கள ஒரு ஐடியாவில் வருவாங்க இப்படி ஒன்று செய்யணும்னு சொல்லி. ஆனால் இங்கே இருக்கிறத அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும். இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே செய்து வச்சுருக்கணுமன்றது இங்கே வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு இதை இருக்க காட்டுவோமா? இந்த கொஞ்சம் சுற்றி காட்டுறீங்களா? அப்படி இந்த இருக்கு அதை எடுத்து வச்சுட்டீங்களாங்க. இப்போ என்ன இருக்குது பாருங்க, இதெல்லாம் வந்து செய்து வச்சுருக்காரு வந்து. இப்போ இதெல்லாம் இந்த பூச்சட்டி மாதிரியா? அப்படி சின்ன பூச்சட்டி என்ன? ஸோ அதே மாதிரி வந்து நிறைய இருக்குது இங்கே வரும். இதெல்லாம் வந்து செய்து வச்சுருக்கேன். எல்லா அளவுகள்லையுமே விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செய்யணும், செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணுறீங்களா? பெயிண்டிங் பண்ணுறது. ஓகே.
இப்போ உண்மையில் வந்து உங்களுக்கும் வந்து இப்படியான சிலைகள் ஏதாச்சும் செய்ய தேவை இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவரை தொடர்பு கொள்ளுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து 60% தான் வேலை முடிஞ்சிருக்காங்க, இன்னும் வந்து ஃபுல்லாக முடியலை. ஸோ ஆனால் வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து உருவம் வந்துட்டேனே, உயிர் கொடுத்துட்டீங்க. இதுக்கப்புறமா வந்து இப்போ என்ன வேலை செய்து கொண்டு இருந்தீங்க? இதை இப்போ வாய் பகுதியில் கொஞ்சம் வேலை. வாய் பகுதியில் செஞ்சு. ஓகே சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அவரை செஞ்ச அந்த சிலைகள் ஃபோட்டோக்கள் அண்ட் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து பாருங்கள். எல்லாத்தையும் விட முக்கியமானது வந்து அந்த முள்ளிவாய்க்கால், இது வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கள்ல, அது செய்தது வந்து அவர் தான். உண்மையிலே வந்து வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய இடங்களுக்கு வாங்க. கண்டிப்பாக திரும்ப மீண்டும் ஒரு முறை வந்து உங்களுக்கு கை வந்துட்டு, ஏன்னா நீங்கள் ஒரு சொன்ன மாதிரி வந்து இதை வந்து ஒரு பெரிய பிளானில் வந்து செய்ய போகிறார். கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறமா வந்து நான் திரும்ப வந்து மீண்டும் உங்களுக்கான அந்த வீடியோ செய்து விடுவேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படியான பொருட்கள் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமே, உடனே வந்து பார்த்துட்டு எல்லா அளவுலையுமே இப்போ வாட்டர் ஃபங்க்ஷன் ஐட்டங்கள் இருக்குது தானே, இன்டோருக்குள்ள வைக்கிறது, அவுட்டோருக்குள்ள வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சிலைகள். ஓகே சார். அப்போ அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் வந்து செய்தது கூட அவர் அந்த ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. நான் அதெல்லாம் ஆட் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு டேலண்ட்டை பற்றி நீங்கள் என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அண்ணாவோட கதைக்கு விட அவரை நம்பரை வந்து நான் ஆட் பண்ணுறேன் டிஸ்பிளேயில். கண்டிப்பாக அவரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அந்த சிலைகளோ இல்லை மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அதை செய்து கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க அவர்கிட்ட இருந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, அப்படி ஒரு வாய் ஆடிடுவோம். பாய்.